அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நூரானி காய்தாவுடைய முக்கியமான ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். மீம் சாக்கினுடைய பாடம் தான் பார்க்க போகிறோம். குர்ஆனை நம்ம சரியான முறையில் ஓதணும் அப்படின்னா இந்த 3 சட்டங்களையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். முதல்ல மீம் சாக்கின் அப்படின்னா என்ன? மீம் என்ற எழுத்துக்கு நம்ம சுக்கூன் வச்சோம் அப்படின்னா அதுக்கு தான் மீம் சாக்கின்னு நேமு. இப்போ நம்ம நூனுக்கு சுக்கூன் வச்சோம்னா நூன் சாக்கின் படித்தோம். பொதுவா நம்ம சாக்கின் ஜஸ்மு சுக்கூனுடைய பாடத்திலே நம்ம படிச்சிருப்போம். ஒரு எழுத்து சுக்கூன் பெற்றா அதுக்கு சாக்கின்னு பேரு. அப்ப இந்த இடத்துல மீம் சுக்கூன் பெறுது. வீடியோல தெரியுது பாருங்க. ஹம்சா மீம் ஃபதஹா அம், காஃப் மீம் லம்மா கும், ஹா மீம் லம்மா ஹும். இந்த இடத்துல மீம் எல்லாத்துக்குமே சுக்கூன் வந்திருக்கா. அப்ப சுக்கூன் பெற்ற எழுத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? சாக்கின் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது என்ன எழுத்து? மீம். அப்ப அந்த மீமையும் சேர்த்து சாக்கினையும் சேர்த்து தான் மீம் சாக்கின் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மீம் சாக்கினுக்கு அடுத்த எழுத்து என்ன வருதோ அதை பொறுத்து ஒரு 3 விதமான சட்டங்கள் தான் நம்ம படிக்க போறோம். எப்படி நூன் சாக்கின் தன்வீனுக்கு அப்புறமா எந்த எழுத்து வருதோ அதை சார்ந்து நம்ம 4 பாடங்கள் பார்த்தோம். அதே மாதிரிதான் இப்ப இங்கேயும் 3 பாடங்கள் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, இல்ஹார் ஷஃபவி, இஹ்ஃபா ஷஃபவி, இத்காம் ஷஃபவி. இல்ஹார் ஷஃபவி, இஹ்ஃபா ஷஃபவி, இத்காம் ஷஃபவி. ஷஃபவி. ஸோ பொதுவாக நான் இந்த மீம் சாக்கினுக்கு ஷஃபவி அப்படின்ற ஒரு தனித்துவமான ஒரு பேர் இருக்கு. ஷஃபவி பாடம் சொல்லுங்க அப்படின்னா மீம் சாக்கினுடைய பாடம். அது சுக்கூன் பெற்ற மீமுக்கு தான் மீம் சாக்கின்னு சொல்லுவாங்க. அதுல 3 வகை இருக்கு அப்படின்னு சொல்லி இல்ஹார், இஹ்ஃபா, இதுகாம் இந்த 3த்துக்கு பின்னாடியும் ஷஃபவி அப்படின்ற அந்த பேரை நம்ம போட்டுக்கணும். அப்போ ஷஃபவி பாடனா அப்படின்னாலே மீம் சாக்கினுடைய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல நம்ம பதிய வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப இதுல பாத்தீங்கன்னா முதல்ல மீம் சாக்கினுடைய சட்டத்துல இல்ஹார் செய்வது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். நான் சொல்லியிருந்தேன் இந்த சுக்கூன் பெற்ற மீமுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்தை பொறுத்து தான் 3 விதமா மாறும்னு. அப்போ இந்த சுக்கூன் பெற்ற மீமுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த எழுத்து என்னவா இருந்தா இல்ஹார் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ மீம் சாக்கினுக்கு பிறகு பா மீமை தவிர, நல்லா நோட் பண்ணுங்க, பா மீம் வரக்கூடாது. பா மீமை தவிர எந்த எழுத்தோ, அது என்ன பா மீமை தவிர எந்த எழுத்தோ அப்படின்னா, நம்ம அரபு எழுத்துக்கள்ல தனி எழுத்துக்கள் படிச்சோம்ல, அதுல 29 எழுத்துக்கள் படிச்சிருப்போம் அலீஃப்ல இருந்து யா வரைக்கும். அந்த எழுத்துக்கள்ல பா மற்றும் மீமை தவிர வேற எந்த எழுத்து வந்தாலும் நீங்க சுக்கூன் பெற்ற மீமை குன்னா செய்யாம இல்ஹார் செஞ்சு ஓதணும். இதுக்கு தான் இல்ஹார் ஷஃபவி. ஷஃபவி நல்லா படிச்சுக்கோங்க. ஷஃபவி, ஷீன் ஃபா வாவ் யா. சரிங்களா? ஸோ இல்ஹார் ஷஃபவி அப்படின்னு நம்ம சொல்வோம். எப்படி படிக்கணும்? மீமை தெளிவா உதடுகளை மூடி எந்த குன்னாவும் அதிகப்படுத்தாம தெளிவா அந்த மீமுடைய சவுண்டையே நம்ம வெளிப்படுத்திடணும். இப்ப நான் அலீஃப்ல இருந்து யா வரைக்கும் உள்ள எழுத்துக்கள்ல பா மற்றும் மீமை தவிர வேற எழுத்துக்கள் வந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அப்ப எல்லாருக்கும் இப்போ ஒரு நல்ல பாடங்களை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி எழும்பலாம். அப்போ இல்ஹாருடைய பாடத்துல வருது, இஃபாவுடைய பாடத்துல வருது, இதுவாமுடைய பாடத்துல எல்லாம் வருதே உஸ்தாத் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது நூன் சாக்கின் தன்வீனுக்கு அப்புறம் வந்தாதான் நமக்கு அந்த சட்டத்துக்குள்ள வரும். இது மீம் சாக்கின். அப்போ மீம் சாக்கின்க்கு அப்புறம் நூன் வந்தா நமக்கு என்னது? இங்க இடத்துல இதுவாம் பில்குன்னா பிலாகுன்னான்றது அப்ளை ஆகாது. புரியுதுங்களா? மீம் சாக்கின்க்கு அப்புறம் தா வந்தா இஃபாக்குள்ள அப்ளை ஆகாது. அதனால அதையும் இதையும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது. பொதுவா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? மீம் சாக்கினுடைய பாடத்துல அலீஃப்ல இருந்து யா வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல பா மற்றும் மீமை தவிர வேற எந்த எழுத்து வந்தாலும் அது இல்ஹார் ஷஃபவி. அது எப்ப வரணும்? மீம் சாக்கினுக்கு அப்புறம் வரணும். இப்ப நான் உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அலம் தரா. அலம் தரால என்ன இருக்கு? மீம் சுக்கூன் பெற்று வந்திருக்கா. அதுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு? தா. பொதுவா இந்த தாவை நூன் சாக்கின் தன்வீனுடைய பாடத்துல அது இஃபாவுடைய எழுத்து. நூன் சாக்கின் தன்வீனுக்கு அப்புறம் வந்தா அதை இஃபா பண்ணணும். அந்த நூன் சாக்கின் தன்வீனுடைய சவுண்டை மறைக்கணும் அப்படின்னு படிச்சிருப்போம்.
ஆனா இங்க மீம் சாக்கினுக்கு அப்புறம் வந்திருக்கு. அதனால இந்த இடத்துல மீமுடைய சவுண்டு எப்படி நூன் சாக்கின் தன்வீனுடைய சவுண்டை மறைக்கணும் 4 விதமா படிச்சோமோ அதே மாதிரிதான் இப்ப மீம் சாக்கினுடைய சவுண்டை இங்க வெளிப்படுத்தணும்ட்டு ஃபர்ஸ்ட் வகையை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து 2 வகை வரப்போகுது. அப்போ முதல் வகை இல்ஹார் ஷஃபவி. அப்போ இந்த இடத்துல மீம் சாக்கினை வெளிப்படுத்தணும். மீம் சாக்கினுக்கு என்ன சவுண்டு வருது? அலம் அலம் தாரா அலம் தாரா அப்படின்ற அந்த எழுத்து வெளிப்படுதா? தன்வீன்ல எப்படி இன் சவுண்டு வெளிப்படுத்தணும், அதே மாதிரி மீம் சாக்கின்ல அந்த இம் அப்படின்ற அந்த சவுண்டை நம்ம வந்து வெளிப்படுத்திடணும். அடுத்தது ஹும் ஃபீஹா. ஹும்ல மீம் சாக்கினுக்கு அப்புறம் ஃபா வந்திருக்கு, பாவோ மீமோ வரல. அடுத்த எல்லா வார்த்தைகளும் நான் போடுறேன், கூடவே பயிற்சி பண்ணுங்க பார்ப்போம். லக்கும் தீனுக்கும், அவ்வளோதான். லக்கும் தீனுக்கும் மறைச்சு கஷ்டப்படுத்தி மூக்குல அப்பெல்லாம் இல்லை, தெளிவாக நம்ம ஓதிட்டு அந்த மீமுடைய சவுண்டை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அலம் நஜுஅல், ஏன்னா மீம் சாக்கினுக்கு அப்புறம் பா மற்றும் மீம் வரல. லம் எல்பிசு, அம்லம் தொங்கிருஹும். அம்லம் தொங்கிர்ல ஏன் நூன் சாக்கின் தாக்கு அப்புறம் நூன் சாக்கின் வந்திருக்கு. அதையே நான் குன்னா இஹ்ஃபாக்கு கொண்டு போனேன் மூக்குக்கு, ஏன்னா நூன் சாக்கினுக்கு அப்புறம் ஜேல் வந்திருக்கு. ஜேல் வந்து இஹ்ஃபாவுடைய லெட்டர். அப்போ அலம் தொங்கிருஹும் இது மூக்குல மறைச்சு ஓதுறது. அதனாலதான் மீம் சாக்கினுக்கு அப்புறம் நான் பா மற்றும் மீம் வராததை அந்த மீம் சாக்கின் சவுண்டை வெளிப்படுத்திட்டேன். ஆனா இதே வார்த்தையில இஃபாவுடைய ரூலான நூன் சாக்கின் வந்திருக்கு. நூன் சாக்கினுக்கு அப்புறம் ஜேல் வந்தனால நான் அந்த சவுண்டை நூன் சாக்கினுடைய இன் சவுண்டை மூக்குல மறைச்சிட்டேன், நிறுத்தல மறைச்சிட்டேன். நிறுத்துறதுக்கும் மறைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தொங்கிருஹும் அப்படின்னா நான் மூக்குல மறைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப அடுத்தது மீம் சாக்கினுடைய இஃபா ஷஃபவி தான் பார்க்க போறோம். இஃபா ஷஃபவினா என்ன? மீம் சாக்கினுக்கு பிறகு பா வந்தால், நல்லா பார்த்துக்கோங்க, பா வரணும். ஓகேங்களா? பா வந்தாதான் மீம் சாக்கினை குன்னா மற்றும் இஃபா செய்து ஓத வேண்டும். இதற்கு இஃபா ஷஃபவி ஷஃபவி ஃப ஷஃபவி என்று கூறப்படும். மேல நம்ம என்ன பார்த்தோம்? மீம் சாக்கினுக்கு அப்புறம் பா மற்றும் மீம் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இங்க இஃபாக்கு பா கொண்டு வராங்க. அப்போ 29 எழுத்துக்கள்ல மீம் சாக்கினுக்கு அப்புறம் பா வந்தாதான் இஃபா பண்ணணும். எப்படி இஃபா பண்ணணும்? ரப்பஹும் பிஹிம் தொங்கிர் அப்படின்னு நான் படிச்சேன்ல, அதே மாதிரி இஃபானா மூக்குல மறைக்கிறது. அதுவும் குன்னா மற்றும் இக்ஃபா பண்ணணும். இதுல மீம் சாக்கினை வந்து குன்னா மற்றும் இக்ஃபா அப்படின்னா மூக்குல மறைக்கவும் செய்யணும், மூக்குல நிறுத்தவும் செய்யணும். ரப்பஹும் பிஹிம் வாஸகுகும் பிஹி. அடுத்து வர எழுத்துக்கெல்லாம் நீங்களே பயிற்சி பண்ணுங்க பார்ப்போம். ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின். இந்த வார்த்தை எல்லாருக்குமே பரிச்சயமான வார்த்தை தான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின். ஹிம் 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 அப்படின்னு மறைக்கணும். கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, மீமை தெளிவாக சொல்லக்கூடாது, பாவோட சேர்த்து ரொம்ப உள்வாங்கி ஓதிடக்கூடாது. அதே நேரத்தில் குன்னா மற்றும் இக்ஃபா செஞ்சு ஓதணும். இதுதான் மீம் சாக்கினை வந்து இஃபா செஞ்சு ஓத வேண்டிய பாடம். அடுத்தது மீம் சாக்கினை இதுகாம் செய்வது. மீம் சாக்கினை இதுகாம் செய்வது என்றால் என்ன அப்படின்னா, மீம் சாக்கினுக்கு பிறகு மீம் வந்தால் முதலில் மீமை இரண்டாம் மீமோடு சேர்த்து, முதல் மீமை இரண்டாம் மீமோடு சேர்த்து குன்னா செய்து ஓத வேண்டும். மேல மீம் சாக்கினுக்கு பிறகு பா வந்துச்சுன்னா குன்னா மற்றும் இக்ஃபா செஞ்சணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ குன்னா மட்டும் செய்யணும், அதுக்கு பேர் தான் இதுகாம் ஷஃபவி ஷஃபவி அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக நம்ம இதுகாம்னாலே இணைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இதுகாம் பில் குன்னா பிலா குன்னாவுடைய பாடத்துல நம்ம பார்த்துருப்போம். அப்போ 2 மீன்களையும் ஒன்றா இணைச்சு குன்னா பண்ண ஓதணும். இப்போ உதாரணத்துக்கு குன்னானாலே மூக்குல நிறுத்துறது, மறைக்கிறது. லகும் லகும் அது இல்லை, லகும் மூக்கு கொண்டு போனோம். லகும் முர்சலூன மீம் சாக்கினுக்கு அப்புறம் மீம் வந்திருக்கு. அப்போ 2 மீமையும் இணைக்கிறாங்க. லஹும் மாயஷாஊன. என் கூட அடுத்து ஓதுங்க. மாலஹும் மின் மஹீஸின் ஃபஹும் முரிலூன. ஸோ மீம் சாக்கின் கருத்து மீம் வர்றது ரொம்ப ஈஸி. நம்ம இதுகாம் செஞ்சாலே போதும், அது அடுத்த ஒரு எழுத்தோடு நமக்கு இணைஞ்சிருது. ஸோ கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல மீமை தனியாக நிறுத்தக்கூடாது, 2 மீன்களையும் ஒன்றா சேர்த்து தான் ஓதணும்.
இதுதான் ஷஃபவி பாடத்துடைய 3 சட்டங்கள். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. பா வந்தா இஹ்ஃபா ஷஃபவி பண்ணணும், மீம் வந்தால் இதுகாம் ஷஃபவி பண்ணணும், மற்ற எல்லா எழுத்துக்களும் வந்தால் இல்ஹா ஷஃபவி பண்ணணும். அதாவது மீம் சாக்கின்க்கு அப்புறம். ஓகேங்களா? பா வந்தா மீம் வந்தால் அப்படின்னா மீம் சாக்கின்க்கு அப்புறம் இது வந்திருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நம்ம மீம் சாக்கினுடைய சட்டங்கள் பார்த்தோம். நான் இப்போ வார்த்தைகள் கொடுக்குறேன். 5 வார்த்தைகள் தரேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்து தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்ததையும் பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே தருவீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குரானை வந்து